வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடாமல் தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றும் பொழுது, காலையில் எழுந்திருக்கும் பொழுது, நீண்ட நேரம் நடந்ததுக்கப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் மூட்டுகளில் அல்லது எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி தோன்றுச்சு அப்படின்னாலும், குறிப்பாக முதுகு வலி, தோள்பட்டை வலி மற்றும் இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி அடிக்கடி வலி தோன்றுது அப்படின்னா எலும்புகள் நமக்கு ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு, அதாவது பலவீனமாக இருக்கு அப்படின்றது அர்த்தம். எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு விதமான வடிவமைப்பில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு வழங்குது. ஸோ இப்படிப்பட்ட எலும்புகள் நமக்கு வீக் ஆகும்போது நமக்கு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயங்கள் ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். ஸோ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஆரோக்கியமாக என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும்ன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கீரை வகைகளில் நம்ம எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம். அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு அவசியம். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கீரை வகைகள், காய்கறிகளில் தான் இருக்குது. இந்த அனைத்து சத்துக்களுமே பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகளில் அதிக அளவில் இருக்குன்றதால ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அல்கலைன் தன்மை உடலில் இருக்கக்கூடிய pH அளவையுமே சரி பண்ணி நம்முடைய எலும்பு அடர்த்தியை சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. எனவே தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் தினமும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம காய்கறி வகைகளை சேர்த்துக்கணும். ஸோ அந்த பச்சை காய்கறிகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். காய்கறி வடி சாறு, அந்த சூப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளணும் காலை மாலை வேலைகளில். இதே நம்ம கீரைகளை சாப்பிட்றோம் அப்படின்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த பச்சை இலை காய்கறிகள், கீரை வகைகள், இது எல்லாமே நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி பண்ணும். பால் மற்றும் பால் பொருட்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதோடைய அடிப்படையான ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகளை அது பலவீனமாக்கி எளிதில் உடைஞ்சு போக வச்சிரும். இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்குறாங்க. அனைத்து வகையான பால் மற்றும் பால் பொருட்களுமே மில்க் ப்ராடக்ட்ஸில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. பால், வெண்ணெய், தயிர், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து நம்ம பால் பொருட்கள் பெறலாம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் தாவரங்களிலிருந்து பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக தங்களுடைய உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து பெறலாம். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பாதாம் பால். பால் வகையினால அலர்ஜி அப்படின்னு சொல்றவங்கலாம் பாதாம் பால் எடுத்துக்கொண்டு கால்சியம் சத்து பெற்றுக்கொண்டு எலும்புகளை பலப்படுத்தி நலமோடு வாழலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன்களை எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கடல் உணவுகளில் பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கு. எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்து கடல் உணவுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி அந்த சத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி அந்த கால்சியம் சத்து மூலமாக எலும்புகள் பலம் பெறுவதற்கு விட்டமின் டி சத்து தான் வேணும். பல விதமான கடல் உணவுகள் மற்றும் மீன்களில் விட்டமின் டி சத்தோட கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. இது நம்மளுடைய எலும்பினுடைய அடர்த்தியை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகள் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சைவ உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக உங்களால் பெற முடியும். ஸோ சூரிய ஒளியில் சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா தோல் மூலமாக அந்த விட்டமின் டி சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். கடல் உணவுகளும் சூரிய ஒளியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விட்டமின் டி சத்தை பெற்று எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு. அதனால் நம்ம விதைகள் மற்றும் நட்ஸ், நரம்புகள் பலம் பெறுவதற்கு, குறிப்பாக எலும்புகள் பலம் பெறுவதற்கும் எடுத்துக்கலாம். ஸோ விதைகள், நட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா கால்சியம் தவிர புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவைதான். அதனால் மெக்னீசியம், ஜிங்கு, விட்டமின் இ, ஃபோலேட் இந்த மாதிரி அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, குறிப்பாக முந்திரி பருப்பு, அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்ரூட் பருப்புலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வால்நட் இதெல்லாமே கொண்டு இருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விதைகளில் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருக்குது எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு. அது நட்ஸ் வகைகள் இருக்குது. ஸோ குறிப்பாக விதைகளில் சூரியகாந்தி விதைகள், ஆளி விதைகள், பூசணி விதைகளில் இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதால நரம்புகளை பலப்படுத்தி கொள்வதற்கு தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். பழங்களில் ஆரஞ்சு பழம் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆரஞ்சு பழம் நம்மளுடைய
நம்மளுடைய எலும்பை வந்து பலப்படுத்தும். உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி சத்து அவசியம். இந்த சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்துமே உருவாகிறதுக்கு கோலோஜன் அவசியம். எனவே வந்து அந்த கோலோஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஊட்டச்சத்தை ஆரஞ்சு பழம் கொண்டு இருக்கு. ஸோ ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது கோலோஜனுடைய உற்பத்தி செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த கோலோஜன் எலும்பு இணைவு எல்லாமே ஆரோக்கியமாக வைக்கும். அதனால் நமக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படாது. ஸோ பழங்களில் ஆரஞ்சு பழம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கும். இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. இதே ஒரு சில உணவுகளை வந்து நம்ம அளவோடு சாப்பிடணும் அல்லது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அப்பதான் நமக்கு எலும்பு பலவீனமாக இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுகளில் வந்து பார்த்தோம்னா காஃபியும் இருக்குது. ஏன்னா உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அந்த அளவுக்கு வந்து நம்ம சிக்கரி சேர்க்கணும். தினமும் நம்ம காஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 கப் காஃபி நமக்கு போதுமானது. இந்த அளவு நமக்கு அதிகமாச்சு அப்படின்னா அந்த காஃபியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்மளுடைய உடலில் சேர விடாது. அதாவது எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா கால்சியம், இரும்பு சத்து, துத்தநாகம் போன்ற சத்துக்களை உடலில் சேர விடாமல் தடுத்துரும். இதனால் எலும்புகள் வலுவிழுக்கிறதுல காஃபி பானம் ஒரு முக்கிய பானமாக கருதப்படுது. அதனால் காஃபியை நீங்கள் எப்போதுமே அளவோடு குடிங்க, அளவுக்கு அதிகமாக குடிக்காதீங்க. ஸோ 2 கப் காஃபி உங்களுக்கு போதுமானது. டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2 கப்பே உங்களுக்கு போதுமானது தான். அளவுக்கு அதிகமாக எப்போதுமே குடிக்கக்கூடாது. குறைவாக குடித்தாலும் கூட நமக்கு நன்மைகள் கிடைக்கும். உப்பு நம்ம அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லி கிராம் அந்த அளவு தான் உப்பு. ஸோ இந்த அளவு அதிகரிக்கும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நாம் நம்மளுடைய உணவுகளில் கால்சியம் சத்தை இழந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு வந்து சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மெலிவு நோய்க்கு ஆளாவதும், குறிப்பாக நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படுவதும் நடக்கும். ஸோ அதனால் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் என எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு அளவோடு வந்து உப்பு சாப்பிடணும். தினசரி 2.3 மில்லி கிராம் அந்த அளவுக்கு உப்பு அப்படின்றது உடலில் ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இல்லாதவர்களுக்கு தான் பொருந்தும். அதாவது எந்த நோயுமே இல்லாதவங்களுக்கு தான் அந்த அளவு பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிபி, சுகர் ப்ராப்ளம், சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை, இதய நோய் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவை விட குறைந்த அளவுக்கு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்றது சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. அதிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வெள்ளை சர்க்கரையை வந்து நம்ம அளவோடு எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டோம்னா எலும்புகளை அது வீக் ஆக்கும். தினமும் 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய்க்கு அட்டாக் ஆகிறதுல இந்த சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அன்றாடம் இனிப்பு வகைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதனுடன் ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தவறாமல் எடுக்க வேண்டும். இல்லை அப்படின்னா இந்த சர்க்கரை தான் நம்மளுடைய எலும்புகளுக்கு முதல்ல தீமையை செய்யும். அதனால் இது வந்து நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைச்சிருன்றதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். செயற்கை குளிர்பானங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? ஸோ 1% கூட அது உங்களுடைய உடலுக்கு நன்மைகளை தராது. அதனால் செயற்கை குளிர்பானங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். இதனால் எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த செயற்கை குளிர்பானங்கள் ஆப்போசிட்டாக செயல்படுது அப்படின்றத ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து செயற்கை குளிர்பானங்களை எடுத்துக்காதீங்க. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலும் வந்து பாதிக்கப்படும், மனதும் பாதிக்கப்படும், எலும்புகள் வெகுவாக உங்களுக்கு அது வந்து பாதிக்கப்படும். ஸோ கவனமாக இருங்க. ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. ஏன்னா ஒரு சில பேரெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஆல்கஹால் எடுத்துக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் எடுத்துக்கொண்டாலே நமக்கு பிரச்சனை தான். நீங்கள் ஆல்கஹால் எடுக்க ஸோ உங்களுடைய அந்த மூட்டுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடலில் யூரிக் அமிலத்தினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது உங்களுடைய உடலில் மூட்டுகளில் தங்கி வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு எலும்பு அடர்த்தி குறைஞ்சு போயிடும். வலுவான எலும்பு எல்லாம் மென்மையாக்கி உடைய வச்சிரும் இந்த ஆல்கஹால். குறிப்பாக நீங்கள் ஆல்கஹால் அருந்தாதீங்க, பலவீனமாக வந்து தென்படுவீங்க. சீக்கிரமே உங்களுடைய எலும்புகள் வலுவிழந்து போயிடும். ஸோ கவனமோடு இருங்க. இந்த தவிர்க்கக்கூடிய உணவுகள்லாம் தவிர்த்துட்டு எலும்புகளை பலமாக வைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.